தமிழகத்தில் பரவலாக மழை பெய்து வரும் நிலையில் கனமழை பெய்யக்கூடும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ள மாவட்டங்களில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள மாவட்ட ஆட்சியர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதுகுறித்த நடவடிக்கைகள் என்னென்ன என்பதை இப்போது பார்க்கலாம். கடும் கோடை சுட்டெரித்த நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தால் தமிழகம் முழுவதும் பரவலாக மழை பெய்து வருகிறது. தற்போதைய இந்த சூழலால் சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், கடலூர், திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்கள் உஷார்படுத்தப்பட்டுள்ளன. மழை பாதிப்புகளை சீரமைக்க 10701319 என்ற இலவச எண்களை சென்னை மாநகராட்சி நிர்வாகம் அறிவித்துள்ளது. ஏற்கனவே வெள்ள பாதிப்பு ஏற்பட்ட பகுதிகளில் கூடுதல் கண்காணிப்பு போடப்பட்டுள்ளது. காசிமேடு மீனவர்களிடமிருந்து 25 படகுகள் குத்தகைக்கு எடுக்கப்பட்டு ஆங்காங்கே அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. மீனவர்களிடமிருந்து படகுகள் எடுக்கப்பட்டது மட்டுமல்லாமல் தனியாக தேசிய பேரிடர் மீட்பு குழுவினரும் இங்கு சென்னைக்கு வருகை தந்திருக்கின்றனர். மொத்தம் 9 குழுக்களாக அவர்கள் வந்திருக்கின்றனர். அவர்களிடமும் 21 படகுகள் வீதம் தற்போது இருக்கின்றன. ஏதேனும் பகுதிகளில் அசாதாரண சூழல் ஏற்பட்டால் உடனடியாக மாநகராட்சி நிர்வாகத்திற்கு தகவல் தெரிவிக்கலாம். உடனடியாக இந்த படகுகளை கொண்டு மக்களை மீட்கும் பணி தொடரும் என தெரிவித்துள்ளார்கள். இதேபோல காஞ்சிபுரம் மாவட்டத்திலும் தொடர்ந்து மழை பெய்து வரும் நிலையில் மழையினால் ஏற்பட்ட சேதங்கள் பரவலாக இருக்கின்றன. மழையால் பெரிய பாதிப்புகளை தடுக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் கஜலட்சுமி தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் கஜலட்சுமி அவர்களை நாம் தொடர்பு கொண்டு கேட்டதற்கு இந்த மழை பாதிப்பு குறித்து ஆய்வு செய்வதற்காக 10 துறை சார்ந்த குழுக்கள் அமைக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்திருக்கிறார். அதில் குறிப்பாக பொதுப்பணித்துறை, வருவாய்த்துறை, தீயணைப்புத்துறை, நகராட்சி, மருத்துவத்துறை உட்பட 10 துறை சார்ந்த குழுக்கள் அமைக்கப்பட்டு தொடர்ச்சியாக மழை பாதிப்புகள் குறித்து ஆய்வு செய்து வருவதாக கூறியிருக்கிறார். சாலைகளில் தேங்கியுள்ள மழைநீரை அகற்றும் பணிகளும் ஆங்காங்கே முடுக்கிவிடப்பட்டுள்ளன. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழு.